அசட்டை பண்ணாதே, ஆவித்து விடாதே. ஆவியானவர் உனக்குள்ளே அனல் மூட்டு எரிய விடு. 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிரைஸ் நாளில தேவனுடைய வார்த்தையாக ஆமென் பிரைஸ் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வைத்து ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை விட்டு கொடுத்தோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான் பிரைஸ் ஆமென். அநேக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆமென் கர்த்தர் ஆமென் ஒரே ஒரு வார்த்தை அழகாய் பேசுகிறார். நீங்கள் அசதியாயிராமல். என்னவா? நீங்க அசதியாய் இராமல் என்கின்ற ஒரு தலைப்புல கர்த்தர் நம்மோடு கூட ஆமென் ஹல்லேலூயா பேசுவாராக. எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும். என்னவா? நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து. அல்லேலூயா. தேவன் நீங்க தெளிவாய் ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்க அசதியா இருக்காதீங்க. எப்படி இருக்காதீங்க? அசதினா என்னம்மா? வெரி குட். சகோதரி காட்ட சொன்னாங்க. சோம்பலா இல்லாம பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுறுசுறுப்புள்ளவர்களாக விவேகமாய் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப இங்க கர்த்தர் தெளிவாய் சொல்றார், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. என்ன ஆசீர்வாதம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரைஸ் என்ன பண்ணணுமா? ஆமென். நீடிய பொறுமையினாலும் என்ன பண்ணணுமா? விசுவாசத்தினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுள்ளாய். அப்ப இன்னைக்கு நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு சில ஆமென் நபர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சொன்னாலே ஆபிரகாம் போலதான் நம்ம போவோம் இல்லையா? அதனால இன்றைக்கு கொஞ்சம் ஆமென் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொஞ்சமா பார்த்துட்டு மேலான ஆசீர்வாதங்களையும் நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்தவர்கள் வாசிக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம், யோசுவா புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அந்த மனுஷர் போய் வாசிங்கம்மா. அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு 18:3 ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். அன்புதவ பிள்ளைகளை, இங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி இப்படியாய் சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் அவன் கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இன்னும் எவ்வளவு காலையா அசதியா சோம்பேறித்தனமா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புதவ பிள்ளைகளே, ஆமென். ஏன்னாக்கா ஆமென் பிரைஸ் தி லார்ட். அதுல 2வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை 12 கோத்திர பிதாக்களுக்கு அவர்களுடைய இனங்களுக்கு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். யாக்கோபுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த 12 கோத்திரங்களுக்கு தேவன் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி சொல்லுகிறார். அதை யோசுவா பங்கிட்டு கொடுக்கிறார். இந்த பங்கிட்டு கொடுப்பதில் 7 பேர் இன்னும் அந்த தேசத்தை, அவருடைய பாகத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறார்கள். இதுக்கு ஆமென் சொல்ல முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு சபையிலே அன்புதேவ பிள்ளைகளே,
நீங்கள் 10 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரானால் அந்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் உள்ள அந்த ஆசீர்வாதங்களை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள முனைப்பாய் இருக்கிறீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சபை வாலிப பிள்ளைகளோடு சேர்த்து 50 பேர் உள்ள சபை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் இந்த 50 பேருடைய ஆசீர்வாதத்தை தமது வாக்குத்தத்தத்துல வச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்படி அந்த கோத்திர பிதாக்களுக்கு அந்த 12 கோத்திரங்களுக்கு என்று தேவன் பங்கிட்டு கொடுக்க சொன்னாரோ அந்த ஆசீர்வாதங்களை, தேசத்தை, அதை போல உங்களுக்கும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எது வரைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று அல்லேலூயா ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. சுதந்திரித்துக் கொள்ளுகிறவங்க ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த வருஷத்துல கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தமே என்னன்னு தெரியல. அல்லேலூயா, நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளை. 1000 தலைமுறைக்கு என்று அவர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். எத்தனை தலைமுறைக்கு வச்சிருக்கிறாரா? 1000 தலைமுறைகள் வச்சிருக்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைங்க. நம்ம யாரு? வாக்குத்தத்தங்களுடைய பிள்ளைங்க நம்ம. மேலான எருசலேமை உடையவர்கள், மேலான அந்த கிருபையுள்ள தேவனுடைய தேவன் கட்டி எழுப்புகிற நகரத்துக்கு சொந்தக்காரங்க நம்ம அன்பு தேவ பிள்ளைகளே. ஆகவே தான் கீழானவர்கள் எல்லாம் மேலானவைகளை நாடுகள் கத்த சொன்னார். அப்ப இங்க இவர்களை குறித்து யோசுவா கோபப்படுறது நியாயமா? நியாயம் இல்லையா? இப்ப 10 பிள்ளைங்க எனக்கு இருக்கிறீங்க. 10 பிள்ளைகளும் என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதத்தை அல்லேலூயா சுதந்திரித்துக் கொள்ளுங்கன்னா 7 பேர் சுதந்திரித்துக் கொள்ளாம அசதியா இருக்காங்க. ஏன்? கடவுள் தேசத்தை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அல்லேலூயா. எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? கட்டிக்கலாம். எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது அதை அசதியா இருந்தீங்கன்னா அது உங்ககிட்ட இருந்து வேற ஒருத்தருக்கு தாண்டி போயிடும். எத்தனை பேர் புரியுது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணணும்? அதை பெற்றுக்கொள்ளணும், வாங்கிக் கொள்ளணும். அதற்கு நம்ம எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். நல்லது. அதைதான் இங்க யோசுவா திட்டுறாரு. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திர கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க? எவ்வளவு காலம்பா இதை நீங்க பிடித்துக் கொள்வதற்கு, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு காலம் நீங்க சோம்பேறியா இருக்க போறீங்க, அசதியா இருக்க போறீங்க? அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? புதிய ஏற்பாட்டுல இருக்கிறதுல பெரிய ஒரு வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாட்டுல திருச்சபை மக்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 2:25 எடுத்து வாசிங்க சீக்கிரமா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஹலோ, எந்த புரியுதுங்க? அல்லேலூயா. இருக்கிறதுலயே பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்களுக்கு விசேஷித்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழியாத வாழ்வை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கானானை வாக்களித்திருந்தாரோ அதை போல இன்று புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்களாகிய நமக்கு தேவன் பரம கானானை வாக்களித்திருக்கிறார். நம்மோடு கூட சேர்ந்துதான் அந்த பழைய ஏற்பாட்டின் திருச்சபை பரிசுத்தவான்கள் அந்த பரம கானானை சுதந்திரிக்க முடியும். நம்ம இல்லாம அவங்க அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இன்று நாம் அசதியாய் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு கிருபை கொடுத்திருக்கிறாருல. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை குறித்து அந்த வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவன் கட்டி எழுப்பப்படுகிற அந்த பட்டணத்துக்காக, அல்லேலூயா, அந்த அவன் தேசத்தை காணும்படியாக அவன் வாஞ்சியாய் இருந்தானாம். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரம கானானை அவன் அது கட்டி எழுப்புகிற அந்த நகரத்துக்காக வாஞ்சியா இருந்தா நான் பார்க்கணும்னு. அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவனுக்கு எத்தனையோ சமயம் வாய்த்தது இந்த பூமியில அவனுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை பார்க்கணும்னு நினைச்சா அவன் என்ன பண்ணிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஆனால் அதிலும் மேலானதை அவன் வாஞ்சித்திருந்தான். அல்லேலூயா. மேலான பரம கானானை, பரம தேசத்தை அவன் வாஞ்சித்திருந்தபடியினால அது வருவதற்கு காத்திருந்தான்னா புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்களாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை அவன் நம்மை அல்லாமல் அவர்கள் சுதந்திரிக்க கூடாது இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். ஆமா, சொத்து சுகம் காசு பணம் எல்லாம் அழிந்து போயிரும். எல்லாமே இந்த பூமியில தான் விட்டுட்டு போகிறோம். ஆனால் இந்த பூமியில ஓட்டம் முடிஞ்சதும் ஒரு ஓட்டம் அங்க தொடங்க போகிறது. அங்க தொடங்க போகிற அந்த ஓட்டத்துக்கு இந்த பூமியில இருக்கும்போது நீ சரியா ஓடு, ஒழுங்குகரமா ஓடு. ஹல்லேலூயா. ஆமென். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உங்க அபிஷேகம். அன்பு தேவ பிள்ளைகளை எது மேலே நம்ம பார்வையை வைக்காம, அல்லேலூயா, எது மேலே நம்ம சிந்தையை வைக்காம அவன் அந்த பரம கானானை தரிசிக்கிற பிள்ளைங்க அதற்காகவே இந்த பூமியில நீங்க ஓடுவீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமுக்கு அளவில்லாத செல்வங்களை கொடுத்த தேவன் அவன் நீங்க எப்ப மேலானவைகளை தேடுறீங்களோ, எப்ப மேலானவைகளை தரிசிக்கிறீங்களோ, எப்ப மேலானவைகளை வாஞ்சிக்கிறீங்களோ அப்ப இந்த பூமிக்குரிய எல்லாம் உங்க பாதத்துக்கு வந்து நிற்கும். காத்து எடுக்கும் உங்க பாதத்துக்கு கீழே. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், கீழானவிலே தேடிட்டு இருக்கிறோங்க. அன்பு தேவ பிள்ளைகளை மேலான வேலை நாட மேலான வேலை தேட கற்றுக்கொள்ளுங்க. அன்பு தேவ பிள்ளைகளை ஆகவே இங்கே யோசுவாக்குள்ள இருந்து வர பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பூமியில வாழ்கிற வரைக்கும் பூமிக்குரிய தேவைகள் நமக்கு நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஐயா, அதனால பரம கானானை வாஞ்சிக்கிற நம்ம எதுவுமே வேணாம், நேரம் அப்படி போயிடலாமா? இல்ல. அல்லேலூயா. உன் கண்ணை, உன் பார்வையை, உன் சிந்தையை, உன் எண்ணத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆஸ்திகள் மேலேயோ, பொண்ணு பொருள் மேலேயோ, வீட்டு மேலேயோ, எது மேலேயோ உன் கண்ணை வைக்காத. அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, ஐஸ்வர்யவான் எங்க போக முடியாதாம், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது கூடாத காரியம், முடியாத காரியம். ஒட்டகமானது ஊசியின் காதில நுழைவதை பார்க்கலுமா? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஒட்டகம் ஊசியின் காதில நுழையிறது கூட கொஞ்சம் ஆமென் ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் வர்றது கூடாத காரியம், ரொம்ப கஷ்டம்பா. அப்பனா பரதேசிகளா இருந்தல்லாமா? ஆபிரகாம் பேர் என்னது? நான் பரதேசின்னு சொல்றேன். அல்லேலூயா. பரதேசியா இருந்துடலாமா? நான் சொல்றேன் நம்ம பரதேசிகள் தான். எத்தனை பேர் இருக்காங்க தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? அல்லேலூயா. அவன் பரதேசின்றது பரமன் வாழம் பண்ணுகிற அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற பரம தேசத்தை வாஞ்சித்த அந்த பரம தேசத்துக்கு சொந்தக்காரர்களாகிய நம்ம பரதேசிகள். அல்லேலூயா. மேலானவர்களை தேடுறவங்க. இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் உண்மையிலே பரதேசி அந்த பூமி கிடையாதுல? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போகும்பொழுது என்ன சொல்றாரு? தேவன் என் எஜமானனை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏராளமான ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரர்கள், பொருள் வேண்டிய அத்தனையும் ஏராளமாய் இருக்கிறது என் எஜமானிடத்துல. சொல்றதா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஐயா, பொண்ணு பார்க்க போகும் பொழுது தங்கத்தை நகைகளை மூட்டை கட்டி ஒட்டகத்து மேல வச்சு எடுத்துட்டு போறாரு பொண்ணு பார்க்க போகும் பொழுது. அப்போ எவ்வளவு செல்வ சீமானாய் ஆபிரகாம் இருந்திருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து என் வேதம் காண்பிக்கிறது, அவன் நான் பரதேசி என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பரதேசினா தட்டெடுத்து பிச்சை எடுக்கிறவங்க கிடையாது, யாசகம் கேட்கிறவங்க கிடையாது. அல்லேலூயா. பரம தேசத்தை வாஞ்சிக்கிறவர்கள். அந்த பரம தேசத்தை வாஞ்சிக்கிறதுனால இந்த பூமியில இருக்கிற செல்வங்கள் அதற்கு ஈடாகாது என்று சொல்லி இது மேல கண்ணை வைக்காம அங்கேயே பார்த்துக்கிட்டு அதே நோக்கி ஓடி ஒரு ஓட்ட ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை குறிக்கிறது. அல்லேலூயா. அது பேர் புரியுதுங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க, பூச்சும்
துருபிடிச்சிரும். அல்லேலூயா. அங்க உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. பிரைஸ் சொல்ல அன்பு தேவ பிள்ளைகளை, அங்க பூச்சியும் இல்லை, துரும்பும் இல்லை. ஆமென். அது துருபிடிச்சு போகாது. நல்லது. கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளை, 2 நாளாகமத்தின் புத்தகம் 29 அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 29:11. என் குமாரரே, இப்பொழுது அசதியாய் இருக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படியாய் ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் மிக அழகாய் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, எசேக்கியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. எசேக்கியா என்ன பண்ணானா? பிரைஸ் தி லார்ட். தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானவைகள் எல்லாம் செய்தானா. ஹல்லேலூயா. அம்மா, இவனுக்கு ஒரு ராஜ்யபாரம் எத்தனை வயசுல கிடைக்குது? 25 வயசுல, நல்ல வாலிப பருவத்துல இவனுக்கு ஒரு ராஜ்யபாரம் கிடைக்குது. இவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? உதாரிய போல இருந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, அவன் உனக்கு சிங்காசனத்துல ஒரு பிள்ளையை என்ன பண்ணிருப்ப, எப்பவும் கட்டளையிட்டு வச்சிருப்ப, உன்னுடைய சந்ததி ஒளிந்து போகாதுன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படி சிங்காசனம் நிலைத்திருக்கும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஆமென். அந்த தாவீது தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்ட அந்த தாவீதுடைய காரியங்களை நன்கு அறிந்தவனாக, ஹல்லேலூயா, அவன் என்ன பண்ணானா? தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தானாம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வேதம் சொல்லுகிறது, ஆமென், இப்போதும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். என் குமாரரே, இப்பொழுதும் அசதியாயிராதேங்கள். தேவனோட ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. நம்ம எப்போ உடன்படிக்கை பண்ணோம் தேவனோட? வெரி குட். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, ஆமென், புதிய உடன்படிக்கையின் திரு ரத்தமாக இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, பாவங்கள போகி கழுவப்பட்டு, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், அப்ப வேதம் சொல்லுகிறது, அங்கே உடன்படிக்கை பண்ண என் மனதில் நிர்ணயித்துக் கொண்டேன். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி. என்ன செய்யும்படி? அல்லேலூயா. எதுக்கு நீ அசதியா இருக்க கூடாது? பிரைஸ் தி லார்ட். ஐயா, நான் காலையில போனா நைட்டு வர எனக்கு இருக்கிற வேலை பளுகள் அதிகம், நான் மாத்தாளை போல இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோதரன். என் பிள்ளைங்க சிரிக்கிறாங்க. கர்த்தர், நான் மாத்தாளை போல இருக்கிறேன், பற்பல வேலைகளிலே அநேக தேவைகள் மத்தியில பிரயாசப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த சபையில சில மரியாள்களோ எனக்கு வேலை செய்யாம, எனக்கு உடந்தையா இல்லாம, எனக்கு கூட இல்லாம, ஆலயத்துல வந்து ஜெபம் பண்றேன் முட்டி போட்டுக்குது. அல்லேலூயா. அப்படியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படியாக அங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க அசதியாயிராமல் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும், ஹல்லேலூயா, அவருக்கு ஊழியம் செய்யவும், தூபம் காட்டுவதும் இருக்க உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றார். ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் என்ன தெரிந்துகிட்டாரா? ஹலோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டது. சொல்லுங்க, உங்களை ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டது வெறும் உங்க குடும்பத்துல சோறு குழம்பு ஆக்கி துணி மட்டும் துவச்சு போட்டு குடும்பத்துல இருக்க பிள்ளைகளை எல்லாம் பாத்துக்கிறது, கணவனை பாத்துக்கிறது, வீட்டுக்காரமா பாத்துக்கிறது, இதுக்காக மட்டும் ஆண்டவர்களை தெரிஞ்சுக்கல. அதுக்கு மேலாக ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர்களை தெரிந்து கொண்டாரு. கர்த்தருக்கு நீங்கள் பணிவிடை செய்யும்படியா. எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரா? ஹல்லேலூயா. ஆமென். ஐயா, நான் பணிவிடை செஞ்சு ஓடா போயிட்டையா,
இடுப்பு முள்ளு வரல, இந்த முட்டிக்கால் வரல, இந்த கழுத்து வரல. ஹல்லேலூயா. நீ பணிவிடை செஞ்சு என்ன புண்ணியத்தை கண்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக பணிவிடையே செய்யாதுன்னு சொல்ல வீட்டுல போய் சொல்றாதீங்க, இந்த பாஸ்டர் பணிவிடையே செய்வானான்னு சொன்னான்னு சொல்றாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீட்டுல எந்த அளவுக்கு நீங்க பணிவிடையின் ஆவியுடையவர்களா இருக்கிறீர்களோ அதை விட ஒரு மடங்கு மேலாக வந்து கர்த்தர் கண்டு பணிவிடை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நீ அசதியா இருக்காதுன்னு கர்த்தர் சொல்றாரு. புரியுதுங்களா? எதுக்கு அசதியா இருக்க கூடாதுன்னு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ அசதியா இருந்தேனா அங்க யோசுவா எதுக்கு கடிச்சுக்கிட்ட? நீ அசதியா இருந்தேனா கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ண இந்த தேசத்தை வேற ஒருத்தன் சொல்லிச்சிருவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ அசதியா இருந்தேனா கர்த்தருடைய கோபம் தேசத்தை விட்டு போகாது. தேவனுடைய கோபம் இன்றைக்கு தேசத்துல பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. உலகமைகளை பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய நாட்கள் யார் தணிக்க முடியும்? சொல்லுங்களேன். பைபிள் தெரியாதா? சுவரை அடைக்கக்கூடியவர்கள், திறப்பில் நிற்கக்கூடிய 2 கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்களுக்குள்ள தேவனுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய, தேவனுடைய உக்கிர கோபத்தை தணிக்கக்கூடிய பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் வறட்சிகளும் அநேக அழிவுகளும் ஆபத்துகளும் தேசத்துல கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதுல நடுவாக தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நிற்கக்கூடிய, சுவரை அடைக்கக்கூடிய, திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு மோசேயை கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். ஒரு பெனகாசா, ஒரு மோசேயா, ஹல்லேலூயா, திறப்புல நிற்கக்கூடியவர்களை கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். இப்ப சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம நமக்காக மட்டும் வாழ தெரிந்து கொள்ளப்பட்டுமா? பிரைஸ் தி லார்ட். அதுக்கும் மேல ஒரு படி வந்து அவருக்கு பணிவிடை செய்யும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோமா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்ன வார்த்தை தான், இதையும் செய் அதையும் விட்டுறாத. பிரைஸ் தி லார்ட். உன் குடும்பத்தையும் நடத்து, நல்லா நடத்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு எல்லா பணிவிடைகளையும் செய், நல்லா செய். அதையும் செய், இதையும் விட்டு விடாத. அது தசமாக சொல்லப்பட்டது. நான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறேன். அதையும் செய்யுங்க, இதையும் விட்டுடாதீங்க. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஒரு ஆவியுடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னவா வாசிங்க? தன் வேலையில் அசதியாய் இருக்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரனா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, வேலையில அசதியா இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க பணி செய்கிற இடத்துல உங்கள் எஜமானன்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையில அசதியா இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சுறுசுறுப்புள்ள கரங்களோ ஆளுகை செய்யும். நீங்க சுறுசுறுப்புள்ளவங்களா இருக்கணும். வேலையில மாயமலம் இல்லாம இருக்கணும். உண்மையா இருக்கணும். ஏன்னா உங்களை நம்பி வேலை கொடுக்குறான். வேலை கொடுத்த ஓனர் நல்லா இருந்தா தான் அந்த கம்பெனி நல்லா ஓடும். கம்பெனி நல்லா ஓடுச்சுன்னா தான் உங்களுக்கு சரியா சம்பளம் கொடுப்பாங்க. சில முதலாளிங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்கள பத்தி நான் பேச இங்க வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம முதலாளி கூலிய சரியா கொடுக்கிறவர். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. 1ஆம் மணி நேரத்துல வந்தவன, 2ஆம் மணி நேரத்துல வந்தவன, 3ஆம் 4ஆம் மணி, நீ எத்தனாவது மணி நேரத்துல கர்த்தருடைய பணிவிடை செய்ய கர்த்தருக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்டு வந்தாயோ, கர்த்தர் கொடுக்கிற கூலி அல்லேலூயா உனக்கு ஆச்சரியம் அதிசயமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவர் நீதியா நடக்கிறவர், நீதியா கூலி கொடுக்கிறவர். நம்ம அப்பா, நம்ம ராஜா, ஹல்லேலூயா, நீதியா கொடுக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட மாயமாலமே இல்ல. ஹல்லேலூயா. நீ எத்தனை மணிக்குன்னா வேலைக்கு வந்துரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? பேசின கூலிய பேசினவனுக்கு கொடுக்கிறாரு. ஆனா அவன் லேட்டா வந்தவங்களுக்கும் அதே கூலிய கொடுக்கிறாரு. முன்னாடி வந்தவன் கேட்கிறான், கேள்வி கேட்கிறான், என்ன? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்குற அதே கூலிய அவனுக்கும் கொடுக்குறிய, நீ ஏன் பொறாமைப்படுற? பிரைஸ் தி லார்ட். நீ ஏன் பொறாமைப்படுற? உனக்கு பேசுனதை நான் கொடுத்துட்டேன்ல, நீ வாங்கிட்டு போயிட்டே. ஹல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கிறது ஏன் இஷ்டம்? பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு கொடுக்கிறது ஏன் இஷ்டம்? அதனால அன்பு தேவ பிள்ளைகளே, அதுல அநேக ஆழங்கள், ரகசியங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் விவரித்து காட்டணும்னா நேரம் போதாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த அளவிற்கு கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் எந்த மணி வேலையில் உங்களை தெரிந்து கொண்டாரோ, அழைத்து கொண்டு வந்தாரோ, அதிலிருந்து உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு நீங்கள் பணிவிடை செய்வீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கூலிக்கு கொடுக்க போறாரு.
அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை, உங்க பிரயாசத்துக்குரிய பலனை கர்த்தருடைய சபையை நீங்க ஜபத்தினாலும் உங்கள் காணிக்கைகளினாலும் உங்கள் பொருளாதாரத்தினாலும் மட்டுமல்ல, கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தினால சேர்ந்து நீங்க தாங்கின ஒவ்வொரு செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொண்டு வருகிறேன் என்று சொல்றார். நம்ம மறந்துடலாம், அவர் வரும்பொழுது எல்லாம் அவர் கூட வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஒரு நேரத்துல நம்ம சபை ரொம்ப மோசமா இருந்தது இல்ல, ஆனா இப்ப கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதமா மாத்திட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் நீங்க வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய உக்கிர கோபம் தணியும்படி, அல்லேலூயா, கர்த்தருக்கு நாம் பணிவிடை செய்யவும் தூபம் காட்டவும் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தவும், அல்லேலூயா, நம்ம என்ன பண்ணலாம்? முற்படலாம், தூபம் காட்டவும், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கவும், ஆமென், அவருக்கு பணிவிடை செய்யவும் நாம் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். தூபம் காட்டுதல் என்னதுங்க? ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி, தேசத்துல எவ்வளவு ஏழைகள் இருக்கிறாங்க, திக்கற்றவர்கள் இருக்கிறாங்க, விதவைகள் இருக்கிறாங்க, அநாதைகள் இருக்கிறாங்க, சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிறது. தேவ சமூகத்துல யார் நின்று கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்க முடியும்? அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்துல நின்று தேவனுடைய மக்களுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஜெபிக்க வேண்டிய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் பார்த்தீங்கன்னாக்கா, நீதிமொழிகள் 19:15, சோம்பல் தூங்கிவிட பண்ணும், அசதியானவன் பட்டினியா இருப்பான். சோம்பல் என்ன பண்ணுமா? தூங்கிவிட பண்ணும். அல்லேலூயா. சோம்பேறி தான் என்ன பண்ணும்? தூங்கிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. தூங்கினா முஞ்சா இருக்கும். எப்ப பாரு எதை இருக்கலாம் பண்ணும்? தூங்கிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றது சரீரபரமாக உங்களுக்கு பேசப்பட்டாலும் நான் ஆவிக்குரிய வார்த்தையோடு பேசுகிறேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? அல்லேலூயா. ஒருவேளை சோம்பலா இருக்கா? பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணணும் நினைக்கிறேன் பாஸ்டர். சபையில ஒரு அரை மணி நேரம் உட்காரணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். ஒரு நாள் 2 நாள் அப்படி வந்துடுறேன் பாஸ்டர். 3ஆவது நாள் முடியல பாஸ்டர். சரீரம் விலகணும். அந்த பலகீனத்துக்கு மத்தியில தேவ சமூகத்துல நின்னு பாருங்க, கர்த்தர் அவருடைய பலத்தால உங்களை கட்டுவார். அல்லேலூயா. பவுல் சொல்றார், ஆண்டவரே, என்னுடைய சரீரத்துல இந்த வியாதி, இந்த பலகீனம் முள்ளாய் குத்தி கொண்டு இருக்கிறதுப்பா, இது என்னை விட்டு நீங்கி போகும்படி உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்று 3 முறை கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிற பவுலுக்கு கர்த்தர் பேசுகிறாரு. எப்பா, அது ஏன்பா உன்னை பலவீனப்படுத்த நீ பயப்படுற? நீ என்கிட்ட முறையிடுகிற, அது நான் தான் உன் வாழ்க்கையில அனுமதிச்சுக்கிறேன். ஏன்னா நீ உன்னை உயர்த்தாதபடி, நான் உனக்கு எதிராக நீ எதிர்த்து நின்று விடாதபடிக்கு சாத்தானை கொட்டும் தூதனாய் என்னாலே அது உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வியாதியும் கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு வல்லமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நீ பிரயாசப்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கிறியோ, அந்த அளவுக்கு சரீரத்துல ஒரு பலகீனம் இருக்குன்னா சந்தோஷப்படு. அந்த பலகீனம் தான் உன்னை அதை வச்சுதான் கர்த்தர் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அது உன்னை அழிப்பதற்காக அல்ல, அந்த பலவீனனை அழிப்பதற்காக அல்ல. அந்த பலவீனம் உன்னை கர்த்தர் அதை வைத்துதான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கிறார். ஒரு பவுலை அதை வச்சுதான் பாதுகாத்துட்டு இருந்தேன். நீ விழுந்துடாம, அல்லேலூயா, பாதுகாக்கப்படணும்னு. அன்பு தேவ பிள்ளையே, அதனால்தான் சொல்றேன், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் ரோமர் 12:11 வாசிங்க. அசதியாயிராமல், சீக்கிரமா, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்துல பொறுமையாயிருங்க, ஜெபத்துல உறுதியா தரிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கணுமா ஜெபத்துல? ஜெபத்துல எப்படி இருக்கணுமா? 3 நாள் ஜெபம் பண்ண பாஸ்டர், ஏதோ வேலை நடந்த மாதிரி தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஏதோ வேலை நடந்த மாதிரி தெரியல.
அதனால ஜெபத்தை நிறுத்திட்டோம் பாஸ்டர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபங்களா இருக்கக்கூடாது. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் தானியேலை போல பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்புதவ பிள்ளைகள், அந்த வேதம் மிக அழகாய் சொல்கிறது இல்ல, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இரண்டாவது என்ன பண்ணணுமா? ஆவியில அனலாயிருங்கள். ஆவியில எப்படி இருக்கணும்? அக்கினியா அனலா இருக்கணும். ஆவியில எப்படி இருக்கணும்? அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். என்ன பண்ணணும்? எங்க பாஸ்டர் ஊழியம் பண்ணுவாரு, எங்க பாஸ்டர் ஊழியம் பண்ணுவாங்க. அம்மா சகோதரிங்களா, சகோதரி ஆயிக்கும் அப்படியே விழுந்து போச்சுமா. ஜெபம் பண்ண ஒருத்தர் இல்லையா? நான் யார அனுப்புவேன்? யார் என் காரியமா போவா? இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி எலும்பிலியா ஆண்டவரே சொல்லி அங்கலாய்த்து இருக்கும் பொழுது சில சகோதரிகள் சொல்றாங்க, அந்த அக்கா போவோம் சகோதரி அழைக்கிறதுக்கு. அல்லேலூயா. அதுக்கு ஒண்ணும் இல்ல, பிரச்சனையே இல்ல. அதுக்கு நம்ம எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் லீவையா. அந்த ஒரு நாள் லீவு ஏதோ ஒரு அம்மா எங்களால முடிஞ்சு ஆக்கி அரிச்சு துண்ணுட்டு கொஞ்சம் இந்த கட்டையை அப்படி தரையில சாய்ச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருந்தா மீதி 6 நாள் ஓட எங்களுக்கு ஏதுவா இருக்கும்னு நாங்க கொஞ்சம் அந்த அக்காவை முன்ன வச்சுட்டு நாங்க மறைஞ்சிக்கிறோம். அப்படிதான் இருக்குது இன்னைக்கு நிலைமை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த அக்கா இந்த அக்காலாம், அந்த அக்கா இந்த அக்காவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தான் வாங்க முடியும். நீ எப்ப ஆசீர்வாதத்தை வாங்க போற? நீ அசதியா இருந்தீன்னா ஊழியத்துல, ஏன்னா கர்த்தர் வார்த்தை கொடுத்தாருன்னா அதை நான் பிரசங்கி பண்ணி தான் ஆகணும். அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அவர் சொல்றதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது என் வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கறது கேட்காத உன் விருப்பம். இந்த செய்திக்கு அப்புறம் நீ முடிவு பண்ணிக்கோ. அல்லேலூயா. ஆதியில இருந்த அன்பை விட்டா. உன் பேர்ல எனக்கு ஒரு குறைவு இருக்குது. என்னவா? ஆதியில இருந்த ஒரு அன்பை விட்டாயா? ஆதியில நீ எந்த அளவுக்கு செயல்பட்ட அன்பு சகோதரிய, அன்பு சகோதரனை, ஆதியில எந்த அளவுக்கு நீ இந்த சபையில கர்த்தருக்காக எழும்பின, பிரகாசிச்ச, எந்த அளவுக்கு ஜெபித்த, எந்த அளவுக்கு திறப்புல நின்ன, எந்த அளவுக்கு ஊழியர்களுக்கு தோள் கொடுத்த, அந்த அன்பு எங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு இன்னைக்கு. அந்த அன்பு எங்கம்மா? எங்க போச்சு அந்த அன்பு? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வர வர மாமி நான் கழுத சொல்லப்பா, அந்த மகத்தான் சொன்னா கழுதன்னு. அல்லேலூயா. வர வர மாமி. ஆமா, அது போல ஆயிட்டாலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால மாமியார்லாம் கோச்சிக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாமியார் உடைச்சா மண்ணு குடம், மருமக உடைச்சா பொண்ணு குடம். அல்லேலூயா. நிறைய பழமொழிங்க இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வர வர மாமி அது போல ஆயிட்டாலாம். அந்த மாதிரி இன்னைக்கு கர்த்தருக்கு தெரிஞ்சு என்னவோ ஆயிடுச்சா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகளின் நிலைமை ரட்சிக்கப்பட்டு சபையிலே ஆவியானவர் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இருந்த அந்த அனல், அக்கினி, பிரயாசம் எல்லாம் அப்படியே அமுங்கி போச்சு. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய சூழ்நிலையை நம்மள அசதியா வைக்கல. அல்லேலூயா. நம்ம தான் ஆதியில இருந்த அன்பை விட்டதுனால அசதி ஆயிட்டோம். ஆதியில இருந்த அன்பை விட்டதுனால அசதி ஆயிட்டோம். அன்பு பூரணப்பட்டதுன்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தாரு, அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டாரு. அப்படிப்பட்ட தெய்வத்துக்காக அப்படிப்பட்ட தெய்வத்தின் மீது நான் அன்பு கொடுத்திருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள இருந்ததுன்னா, அன்பு உனக்குள்ள பூரணப்பட்டிருந்தா உன்னால சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த ரோமர் அதை தான் சொல்லுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். என்ன நம்பிக்கையில? கர்த்தர் மேலதான். என்ன நம்பிக்கை? அல்லேலூயா. ஆமென். என்ன நம்பிக்கை? ஆமென். அங்க வேதம் என்ன சொல்லுது? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும்? நான் எதையாகிலும் அவருடைய நாமத்தினால கேட்டா பிதா மகிமைப்படும்படி அவர் எனக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கை. எத்தனை பேர் கரங்களை தட்டுறீங்க? அல்லேலூயா. நான் எதாகிலும் அவருடைய நாமத்துல விசுவாசத்தோடு கேட்டேன், அவர் நாமத்துல கேட்டேன்னா பிதா மகிமைப்படும்படி அதை தர அவர் ஆயத்தமா இருக்கிற தருவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப எப்படி உனக்கு அசதி வரும்? அல்லேலூயா. தரவர் ரெடியா இருக்கிறாரு. அவர் நாமத்துல நீ கேட்டீங்கன்னா வாங்கிக்க போறன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா அவர் தர போறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
எத்தனை வருஷமா ஷோம் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஸ்டேஜருக்காக, இந்த அருமையான சவுண்ட் சர்வீஸ்க்காக. எத்தனை வருஷம், ஹல்லேலூயா, எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணியிருந்தோம். உண்மையா சொல்றேங்க, ஹல்லேலூயா. நம்ம செல்வன் பாஸ்டர் வாங்கி கொடுத்தது இந்த சவுண்ட் சர்வீஸ், அந்த ஆம்பிளிஃபரும் அந்த ஸ்பீக்கரும் 15 வருஷம் முடிஞ்சு போச்சு. கடந்த ஒரு 4 வருஷமா தொண்டையில இருந்து எனக்கு ரத்தமா வருது. பிரசவம் பண்ணிட்டு போயிட்டு எச்ச துப்புவேன், என் பிள்ளைங்க பார்ப்பாங்க, அப்படியே ரத்தம் வரும், பொண்ணாயிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். மூப்பர் கூட, சபை மூப்பர் கூட என்ன திட்டுவார், ஏயா அப்படி அடி வயிற்றுல இருந்து கத்தி பிரசவம் பண்றீங்க, நீ என்ன பிரசவம் பண்ணாலும் அங்க நடக்கிறதானே நடக்க போகுது. இல்ல இல்ல இல்ல, ஹல்லேலூயா. அவன் ஒரு அசைவை என் பட்டணத்துல, என் தேசத்துல, என் சபையில கொண்டு வருகிற வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு ஆம்பிளிஃபயரை கொடுப்பா, அதுவும் 250 வேணும் ஆண்டவரே ஆம்பிளிஃபயர்ல. ஹல்லேலூயா, நல்ல ஒரு ஸ்பீக்கரை கொடுங்கப்பா அப்படின்னு தான் கேட்டேன். நான் கேட்டது ஆம்பிளிஃபயரை தான் கேட்டுருந்தேன். நான் கேட்டது என்ன கேட்டேன், ஆம்பிளிஃபயரை மட்டும் தான். உண்மையா சொல்றேன், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நல்ல ஒரு ஆம்பிளிஃபயரை கொடுங்கப்பான்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். கர்த்தர் அருமையான ஒரு தேவ மனுஷனை எழுப்பி, ஹல்லேலூயா, அவன் நான் கேட்ட கர்த்தரிடத்துல கேட்ட ஆம்பிளிஃபயர் மாத்திரம் இல்ல, அவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸையோ அதுக்கு மிக்சர் போர்டையும் சேர்த்து கர்த்தர் கொடுக்க எவ்வளவு போதுமானவராய் இருக்கிறார். கண்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னாரு. நீ விரும்பினது வரும்பொழுது அது ஜீவனை போல இருக்கும் என்று சொன்னாரு. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைய நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ நம்பிக்கை ஆண்டவர் கொடுப்பார் தானே நம்பி 4-5 வருஷமா, கிட்டத்தட்ட 5 வருஷமா ஜெபம் பண்ணி வந்தோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, சபையில அதுக்குரிய பாத்திரங்கள் ஹல்லேலூயா எழும்பாத பொழுது கர்த்தர் எங்கேயோ ஒரு இடத்துல ஆமென் தேவ மனிதனோட பேசி கர்த்தர் எழுப்பி அதை இந்த நாளில இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்க. அவர் போதுமானவரா இருக்கிறார். அப்ப அவரை நீங்க நம்பணுமா வேணாவா? அவர்கிட்ட நம்பி நீங்க கேட்கறது கிடைக்குமா கிடைக்காதா? இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிட்டு அவர் கொடுப்பார், நான் கேட்கறது, நான் நம்பி இருக்கிறது, அவரை நம்பி இருக்கிறது கிடைக்கும், நம்புறீங்களா? கர்த்தர் மகிமைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரபதரக ஷலரதரகதர மகதரபப ரிபதரக ஷலரதரபப. நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கேட்டதையெல்லாம் கொடுக்கிறவர், கேளாததை கொடுக்கிறவரியா? நான் கேட்டது 1, கர்த்தர் கொடுத்தது 3. நீ விசுவாசித்தீனா, நீ அசதியா இல்லாம ஜாக்கிரதையா இருந்தீனா, கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு மகளா, ஜெபிக்கிற ஒரு மகனா இருப்பேனா, நீ கேட்டதுக்கு மேல அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்காக பிரயாசப்பட்ட இதை ஆமென் ஹல்லேலூயா தேவன் ஆமென் பெற்றுக் கொடுத்த எல்லா தேவனுக்கு நாம் மறுபடியும் சபையாராக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. விசேஷமாக நாம் நேர கர்த்தருடைய வார்த்தைகளை வந்துடலாம், நேரம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகள், அந்த வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4:14 மூப்பராகிய சங்கத்தார் உங்கள் மேல் கைகளை வைத்த பொழுது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு கிடைக்க அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா இருக்காது, அசதியா இருக்காது. நீ மூலிகை ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து ஹல்லேலூயா 2வது ஆமென் அந்த ஞானஸ்நானம் பெற்ற பிறகு ஊழியக்காரன் தலைமையில கையை வைக்கும் பொழுது நீ உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வந்திருக்கு. ஹல்லேலூயா. மோசே கிட்ட சொல்றாருல, எப்பா உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை அந்த 70 பேர் மேலயும் உன் கரத்தை வச்சு பிரிச்சு விடு. ஹல்லேலூயா. இப்ப இந்த வரத்தை நீங்க பெற்று வச்சுக்கிட்டு வாரம் வருங்க, ஒவ்வொரு வாரமும் வரும், தலையை நேற்றோம் நீட்டிட்டே இருக்கிறோம். எப்ப மத்தவங்க தலை மேல நீங்க கை வைக்கிறவங்களா மாற போறீங்க? எப்ப நீங்க விழிப்புடனே செயல்பட போறீங்க? எப்ப அசதியா இராம எப்ப ஜாக்கிரதையா இருக்க போறீங்க? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எப்ப நீங்க பயன்படுத்த போறீங்க? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் மாற்றத்தை கர்த்தர் சபையில எதிர்பார்க்கிறேன். ஒரு எழுப்புதலை கர்த்தர் சபையில எதிர்பார்க்கிறேன். அசதியா இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சபிக்கப்பட்டவர்களை அல்ல, ஊழியத்தை அசதியா செஞ்சாலும் அந்த ஊழியம் சபிக்கப்பட்டு போயிடும், ஊழியக்காரன் சபிக்கப்பட்டு போயிடுவான். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப ஊழியக்காரனுக்கே இவ்வளவு பெரிய வார்த்தைன்னா
சபையை கட்டி எழுப்புகிற தூண்களாகிய சபைக்கு பரிசுத்த வாசஸ்தலங்களாக இருக்கிற உங்க வாசல் வழியா தான் ஜாதிகளும் ஜனங்களும் பாஷைக்காரர்களும் கர்த்தருடைய சபைக்குள்ள ஆவியானவர்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படணும். பரிசுத்த வாசல்களாகிய நீங்க அசதியா இருப்பீங்கன்னா, வாசல்கள் திறக்கப்படாமல் இருப்பீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்காமல் இருப்பீங்கன்னா, கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு காண்பிக்காமல் இருப்பீங்கன்னாக்கா, சாட்சியுள்ள வாழ்க்கையினால் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தாமல் இருப்பீங்கன்னா, யோசிச்சு பாருங்க. அன்பு தேவ பிள்ளைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம எதுக்கு தரப்புல நிக்கிறோம்? எதுக்கு சுவரை அடைக்கிறோம்? அன்பு தேவ பிள்ளைகளை, அல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கு ஒரு கூட்டம் ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்காக, ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்காக நம்பி கர்த்தர் நம்ம மேல அவர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாருங்க. நம்பி பரிசுத்த ஆவியானவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாருங்க. நம்பி அவருடைய சரீரமாக சபைக்குள்ள கொண்டு வந்து நம்மள அங்கமா 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 இணைச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஏதோ வெந்தத்தை தின்னுட்டு விதி வந்தா சாவலான்றதுக்காக அல்ல, வாழ்கிற ஒரு நாளா இருந்தாலும் என் கர்த்தருக்காக வாழ்ந்து மறிக்கிறவளா இருக்கணும். நீ 100 வருஷம் வாழ்ந்தாலும், அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளையே, நீ 80 வருஷம் வாழ்ந்தாலும், நீ எத்தனை வருஷம் வாழற என்பது ஆமென் முக்கியம் இல்ல. கர்த்தருக்காக நீ எப்படி வாழ்ந்த, கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்த, உன் குடும்பத்துக்காக நீ எப்படி வாழற, அல்லேலூயா. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் உன் கையில இருக்கு. அதே போலதான் இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் உன் கையில இருக்கிறது. இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீதிமொழிகள் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ஒரு குணசாலியான ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அவளுடைய கைக்கு ஆமென் அவளுடைய வெகுமதிகளை கொடுங்க. அல்லேலூயா. அவ இருட்டோடு எடுத்து தன்னை எழுந்து, அல்லேலூயா, தன் குடும்பத்தின் ஆமென் எல்லா ஆசீர்வாதத்துக்காக தேவைக்காக அவள் பிரயாசப்பட்டு இருக்கிறார். அவளுடைய பிரயாசத்துக்குரிய பலனை அவருடைய கரங்கள்ல கொடுங்க. நீங்க சரியா பிரயாசப்படுவீங்கன்னா, பிரதிபலன் எதிர்பார்க்காம கர்த்தருடைய சமூகத்துல நிப்பீங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு உங்க குடும்பத்துக்காக நீங்க பிரயாசப்படுறீங்களோ அதை விட அதிகமாய் தேவ சமூகத்துல தேவனுடைய ஊழியக்காரர்களோட சேர்ந்து தோல் கொடுத்து திறப்புல நிக்கிறவங்களா இருப்பீங்க, சுவரை அடைக்கிறவங்களா இருப்பீங்கன்னாக்கா, உங்க கைக்கு பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் இந்த ஆண்டு கொடுத்தே தீர்வார். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் ஆவிக்குரிய அவன் விஷயங்கள், அல்லேலூயா, அவன் அங்க வேதம் சொல்லும் விஷயங்களில் நம்ம என்ன பண்ணணுமா, சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? இந்த பூமிக்குரிய காரியத்திலேயே சோம்பலா இருக்கிறவன் பட்டினி கிடப்பான்னு வசனம் சொல்றது நீதிமொழிகள்ல. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சோம்பலா இருந்தா பூமிக்குரிய வாழ்க்கை அதோட மோசமா போயிடும். அல்லேலூயா. அது ஒரு சில நான் காண்பிச்சு முடிச்சிருக்கேன். எபிரேயர் 6:11, நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா. மறுபடியும் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். நீங்கள் அசதியாயிராமல், மாதிரி வாசியமா துவக்கத்தை, அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. நீங்க யாரை பின்பற்றணும்? ஆமென். விசுவாசத்தினால வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். நீங்க அசதியா இருக்கக்கூடாது. ஆமென். இந்த வருஷம் நீங்க அசதியா இல்லாம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் மாத்திரமல்ல, ஒரு கூட்டம் ஆமென் ஜனங்கள் ஆமென் அதை சுதந்திரிக்கிறவர்களாய் நீங்களும் மாறணும், மற்றவர்களை மாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு ஆமென் ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் உங்களையும் உங்கள் தேசத்தையும் உங்கள் பட்டணத்தையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மத்தேயு 25:26 சொல்லுது. உங்களுக்கு பல முறை கேட்ட வார்த்தை தான். காத்து இல்ல, கரண்ட் இல்ல, ரெக்கார்டா இருக்குல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 25:26 அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்று உனக்கு தெரியுமே. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க.
அவர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏசப்பா, நீங்களா இந்த நிலத்துல விதை போட்டுட்டு அந்த நிலத்துல தான் போய் பலனை எதிர்பார்ப்பீங்க. ஆனா என் வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, தண்ணீர் மேல் விதையை போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய். ஜாதிகள் நேரத்தில் என் வார்த்தைகளை போடு, சுவிசேஷமாய் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அந்த வார்த்தையின் அறுவடையை பார்க்க முடியும். ஒன்று வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. விதை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? இவனுடைய தாளந்து எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? அவன் யோசிச்சு பாருங்க. அவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். அல்லேலூயா. அவர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் தான். எப்படி அவர் அது அறுக்கிறாருனாக்கா, விதைக்காத இடத்துல எப்படி அறுக்கிறாரா? நீர் மேல் விதையே போடு. அல்லேலூயா. அநேக நாட்கள் பிறகு அதன் பலனை பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, நீங்கள் ஒவ்வொருவரும் நடமாடுகிற ஒரு தேவனுடைய ஆமென் பலிபீடமாக, சுவிசேஷியாக, சுவிசேஷங்களாக, உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையினாலே வாழ்ந்து காட்டுவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை இந்த தேசம், இந்த பட்டணம், இந்த உலகம் பார்த்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தானாகவே வந்து பின்பற்றுவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுதான் இவனுக்கு சொல்றாரு, எப்பா நான் விதைக்காத இடத்துல அறுவரம் தெரிந்து உனக்கு தெரிஞ்சு போய் புதைச்சு வைக்கலாமா? அது நீ தண்ணி மேல போட்டிருக்கணும். அல்லேலூயா. நான் நம்ம விதைக்காத இடத்துல அறுவரம் தெரியும்ல, நீ இங்க தண்ணி மேல போட்டிருந்தா அது வேற எங்கேயாவது போய் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல அது என்ன இருக்கும்? பலன் கொடுத்து இருக்குமே. நான் வரும்போது அதை அறுத்துக்கிட்டு இருப்பேனே. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஆமென் அவங்கிட்ட அதை தான் சொல்றாரு, எப்பா ஆமென் நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவங்க தெரிஞ்சோம், ஏன் ஃபாதர் புதைச்சு வச்சேன்? நண்பனே, என் நண்பனை ஏன் அதை புதைச்சு வச்சேன்? ஏன் அதை புதைச்சு வச்சேன்? அது எடுத்து ஒரு நீர் மேல போட்டு இருந்தீங்கன்னா அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல அது பலன் கொடுத்திருக்கோம். அல்லேலூயா. நான் வரும்போது அதை அறுவடை பண்ணிட்டு இருப்பேன். ஒன்னும் அறுவடை பண்ண கூட நான் சொல்லலையே. நீ புதைச்சு வைக்காம தூக்கி போடு. இன்றைக்கு நல்லா யோசிங்க. உங்க கையில கத்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒன்னும் இல்ல பாஸ்டர் சொல்லாத. அல்லேலூயா. ஆமென். பேதுரு யோவானும் கூட அப்படிதான் சொன்னாங்க. என்னடா நீ என்ன முறைச்சு பாக்குற மகனே, எங்க கிட்ட ஒன்னும் இல்லன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இயேசுவின் நாமம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இருக்கிறது. நம்ம மேல இருக்கிறது இயேசுவின் நாமம். எத்தனை பேர் சொல்றீங்க? என் மேல இயேசுவின் நாமம் இருக்குது, எனக்குள்ள இயேசுவின் நாமம் இருக்கிறது. அந்த விலையேற பெற்ற நாமம் ஒன்று போதும். இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னதோ, அந்த பிறவி முடவன் எழுந்து நடந்தது போல இன்றைக்கு தேசத்துல பலத்த கிரியைகளை நடத்த இயேசுவின் நாமம் ஒன்றே போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒண்ணுன்னு சொல்லிடாதீங்க. பிரைஸ் ஒண்ணுன்னு சொல்லிடாதீங்க. ஒண்ணு வெள்ளியும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இருக்கிறது. வானமும் பூமியும் அவருடையது, பொண்ணும் பொருளும் அவருடையது. ஆமென். எல்லாம் அவருடையது. அவர் உன் கூட இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறாரு. அவர் உனக்குள்ள இருக்கிறார். எல்லாமே உனக்குள்ள இருக்கு. அந்த விஷயம், அந்த தரிசனத்துக்காக அதை நம்ப ஆரம்பி. அந்த நம்பிக்கையில உறுதியாயிருந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 24:30 சொல்லுகிறது, சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் கடந்து போனேன். நேரம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது பலன் கொடுக்காது. ஆமென். சோம்பேறி, மதியினன், அறிவில்லாதவங்க, வேத அறிவில்லாதவங்க, சத்திய அறிவில்லாதவங்க. அல்லேலூயா. இந்த வேத அறிவு இல்லைனாக்கா, வாக்குத்தத்தத்தை குறித்த தரிசனம் புரிதல் இல்லைன்னா நாம் எப்படி இருப்போமா? ஒன்றுமில்லாதவர்களாக தான் இருப்போம். இன்னைக்கு எல்லாம் உடையவர்களா நீங்க மாறணும்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவளை சம்பத்து பெருகணும்னா, இந்த தேசத்துல கர்த்தருடைய ஆளுகை செய்கிறவர்களாய் ஆமென் வைக்கணும்னாக்கா, அல்லேலூயா, நீங்க அசதியா இருக்காதீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட வரத்தை குறித்து அசதியா இருக்காதீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட தாளந்தை குறித்து அசதியா இருக்காதீங்க. ஒரு கூட்ட ஜனங்களை நீங்க எழுப்பி மத்தவங்களை எழுப்புற ஒரு கூட்டமா இன்றைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எபிரேயர் 3:14 சொல்கிறது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை. நீ சீஷியாய் மாறும் பொழுது, விசுவாசத்திற்குள் வந்து முழுகி ஞாசனம் எடுத்து கர்த்தருக்கு சொந்த பிள்ளையாய், மகனாய், மகளாய் மாறும் பொழுது ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு உனக்குள்ள இருந்தது. அததான் வேதம் சொல்லு. உங்க ஆமென். பிரைஸ் வேதம் சொல்லுது எபிரேயர் 3:14, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உண்மையாய் பற்றி கொண்டிருப்பவர்கள்
கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. கிறிஸ்துவிடத்துல ஒரு பங்கு வேணுமா? என்ன பங்கு தெரியுமா? என்ன பங்கு தெரியுமா? நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அழியாத வாழ்வை கொடுப்பேன் என்று சொன்னார் இயேசு. அல்லேலூயா. மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரு. அவரை விசுவாசிக்கிற நாம மரித்தாலும் பிழைப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நமக்கு ஆமென் அந்த திரைக்குள்ளாக ஆமென் அந்த மகா உன்னதமான அனுபவத்துக்குள்ள அந்த பரம கானானுக்குள்ள போவதற்கு நமக்கு வழியை இயேசு கிறிஸ்து உருவாக்கி கொடுத்து விட்டார். யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த வேதம் சொல்லுது எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக என்னவா? சீக்கிரமா வாசிங்க. பரிசுத்தமுள்ளவர்களும் பிழையில்லாதவர்களும் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தமது தயவுள்ள சித்தத்தின்படி சுவிகார புத்திரராய் அவர் நம்மளை தத்தெடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படியே நம்ம வசதியா இருக்க முடியும்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னொரு வேதம் சொல்கிறது 1 பேதுரு 1:2 அவன் கீழ்ப்படிதலுக்கும் இயேசுவின் ரத்தம் அவன் தெளிக்கப்படுதலுக்கும் அவன் உள்ள அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் எழுதுகிறார்னு சொல்றேன். அது வாசிமா 1 பேதுரு 1:2. ஆமா 1 பேதுரு 1:2. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் எழுதுகிறதாவது. நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, வேதம் நம்மள பரதேசின்னு சொல்லுதுன்னு சொல்லி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் நேரா சப்ஜெக்ட் வந்து முடிக்கணும்னு வாஞ்சிக்கிறேன். கதை ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்த பொழுதிலும் அவன் மச்சி பாவப்பட்ட வீட்டுல இல்ல, ஒரு கூடாரவாசியாவே தான் இருந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்காக நீங்களா கூடாரத்துல இருங்கன்னு சொல்ல வரல. உங்க பண்களை, உங்க கண்களை, உங்க சிந்தைகளை, உங்க எண்ணங்களை, உங்க மனச அந்த பூமி பொக்கிஷங்களுக்காக வைக்காதீங்க. அந்த பரம தேசத்து மேல வைங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேல, நிலையில்லாத சிற்றின்பங்கள் மேல நீங்க பிரிய வச்சுட்டு அந்த பரம தேசத்தை இழந்து போயிடாதீங்க. நாம் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் வரைக்கும் பரதேசிகள். அல்லேலூயா. அந்த பரம தேசத்துக்கு சொந்தக்காரர்கள். பரதேசம் புரியாம போயிடும். பரம தேசத்துக்கு சொந்தக்காரர்கள். அதுக்கு ஏற்படியவங்களா நம்ம வாழணும்னா சுறுசுறுப்பா இருக்கணும். ஆமென். ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க வேதத்துல இன்னும் ஆழமாய் சொல்லுகிறது. அதுல ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்க 1 பேதுருல அவர் இயேசு கிறிஸ்து மரித்தவரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. தாய் வயித்துல இருந்து பிறந்த நம்மள அவன் ஜலத்துல ஆவியினால பிறக்க வச்சு மறுபடியும் நம்ம ஞானஸ்நானத்து மூலமாய் பிறக்க வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப புதிதாய் பிறந்த பிள்ளையை போல நம்ம மாறணுமா? பழைய துர்க்கணும், பழைய எண்ணம், பழைய சுபாவம், பழைய பேச்சு, பழைய கசப்பு, வைராகியம், முறுமுறுப்பு எல்லாம் நம்ம விட்டு நீங்கி விட வேண்டும். ஆமென். அதை அழிக்கிறதுல நீ அசதியா இருக்க கூடாது. அல்லேலூயா. வேதம் இன்னும் அழகாய் சொல்லுகிறது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 10:22 சீக்கிரமா வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட சேரும் பொழுது நீ எப்படி சேரணுமா? சொல்லுங்க. ஹலோ, மறுபடியும் வாசிமா. புரியல அவங்களுக்கு, சத்தமா வாசி. 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
கர்த்தர் சொல்றாரு அதுல 26 வாசியமா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. என்ன அறிவு? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறதா இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். மனப்பூர்வமா பாவம் செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்க, உங்க சரீரத்தை தேவனுடைய ஆலயமா ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஏசப்பாவும் அதை பரிசுத்தப்படுத்தி அவர் சொந்த சரீரமாக அவர் ஏற்றுக்கிட்டாரு. சொந்த மகனா நம்மளை ஏத்துக்கிட்டாரு. ஆமென். சுவிகார புத்திரர்களா நம்மளை தத்தெடுத்துக்கிட்டாரு. பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னும் நீ ஜாக்கிரதையா இல்லாம நீ பழைய மாதிரியே கொஞ்சம் சோம்பல் தனத்திலையும் சோம்பேறித்தனமா ஜெபிக்காம ஆண்டவரை துதிக்காம கர்த்தருடைய ஊழியத்துல பங்கு கொள்ளாம கர்த்தருடைய ஊழியத்தை எழுப்பி கட்டாம அல்லேலூயா பிரைஸ் அசதியா இருப்பேன்னா வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யறா இருந்தால் பாவம் நிமித்தம் செலுத்த வேறொரு பலி இல்லை. அல்லேலூயா. மனப்பூர்வமா பாவம் செய்யறவங்களா இருந்தா வேறொரு பலி. ஏன்னா ஒரே பலி. அங்க கீழ்வசனம், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்கிறோம், விரோதிகளை பட்சிக்கும் கோபக்கினையுமே இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். மறுபடியும் நம்ம துணிகரமான பாவங்களுக்குள்ள போனோம்னா, கர்த்தரை அசட்டை பண்றவங்களா இருந்தோம்னா, ரொம்ப அஜாக்கிரதையா இருப்போம்னா, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துறவங்களா இருப்போம்னா, அல்லேலூயா, கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆமென். ஆகவே இன்றைக்கு தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 Corinthians 2:7 உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும், என்னவா? உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியம் தேவ ஞானத்தை உங்களோட பேசிட்டு இருக்கார். அப்போ சபையில கர்த்தர் அல்லேலூயா. இந்த பிரசங்கம் சில நேரத்துல ஒரு காலம் முன்ன போகும், ஒரு சில நேரத்துல காலம் பின்ன இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் நீங்க அசையாம வாஞ்சியோடு இந்த வார்த்தையை ஏன் கேட்டுட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு வேலை உங்களுக்கு இருக்கு இந்த நாள்ல, எவ்வளவு காரியங்களை விட்டுட்டு தான் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் ஏன்? பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் அசையுமா? உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்கு, நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை கேட்பதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் அவன் அந்த முன்னோர்களுக்கு, அந்த பழைய ஏற்பாட்டு அவன் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்காம மறைத்து வைத்திருந்த தேவனுடைய ஞானத்தின் ரகசியமாக ஞானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ஞானமுள்ள ஹல்லேலூயா வார்த்தைகளை கேட்பதற்காக பசி எல்லாத்தையும் கடந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உலகத்தோட நம்மள ஒப்பிட போறது இல்ல. அவன் உலகத்துல இருக்கிற பரிசுத்தவான்களோட ஒப்பிட போறது இல்ல. நீங்கள் பாக்கியவாதிகள், பாக்கியவான்கள். 1 மணி நேரம் செய்தி, 1.25 மணி நேரம் செய்தி, 1.5 மணி நேரம் செய்தினாலும் அசையாம கர்த்தருடைய வேதத்தினுடைய அந்த ஞானத்தை, அந்த ரகசியத்தை கேட்பதற்காக வாஞ்சியோட காத்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேவ ரகசியத்தை, தேவ ஞானத்தின் ரகசியத்தை கேட்க உட்கார்ந்திருக்கிறோமே, நீங்கள் பாக்கியவாதிகள், பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 24:23 கலாத்தியர் 6:9 வாசிச்சு முடிக்கலாம். மத்தேயு 24:23 முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அங்க வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் எதுல நிலைத்திருக்கணுமா? இந்த விசுவாச ஓட்டத்துல. விசுவாச ஓட்டத்துல நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில நிலைத்திருக்க வேண்டும். அவன் முதல் வசனம் பார்த்தோம் இல்லையா? ஹல்லேலூயா. அவன் என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு அவன் ஊழியம் செய்யும்படியாக, பணிவிடை செய்யும்படியாக, அவன் கர்த்தருக்கு தூபம் காட்டும்படியாக, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் அலங்காரமாய் திறப்பில் நிற்கக்கூடியவர்களாக, தேசத்தில் அவர்களுடைய ஆபத்து அழிவுக்கு தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்க திறப்பில் நிற்கக்கூடியவர்களாக, ஒரு மோசையாக, பெனகாசாக நாம் எழுந்து நின்று சுவரை அடைக்கக்கூடியவர்களாக. அல்லேலூயா.
நிற்க வேண்டும். அதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஜோலி முடிஞ்சதுன்னு சொல்லி நீ அசதியா இருந்தீன்னா கடைசி நாளில் எல்லாரையும் கர்த்தர் எழுப்பும் பொழுது நீ எழுந்திருக்காம இருப்பினா அதை விட பெரிய மோசம் வேற எதுவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்படுவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளை, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நீ அசதியா இருந்து சோம்பல்தனமா இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ சோம்பல்தனமா இருந்து ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாத. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நீ உயிரோடு இருக்கிற நாளளவும் கர்த்தரை பற்றுகிற அந்த நம்பிக்கையில விசுவாசத்துல என்ன போராட்டம், என்ன பாடு துன்பம் வேதனை வந்தாலும், என்ன இழப்பு, என்ன ஏமாற்றம் தோல்விகள் வந்தாலும் அல்லேலூயா அசைக்கப்படாம விசுவாசத்தை உறுதியா நின்று நீ சாட்சியா நிப்ப சொன்னாக்கா கர்த்தர் சொல்றாரு அல்லேலூயா அவர் வருகையிலே நம்மை ரட்சிப்பார். அவர் வருகையிலே நம்மை ரட்சிப்பார். கர்த்தர் 6:9 வாசிச்சு முடியுமா? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போம். அப்ப நல்லது செய்ய பழகுங்க. அல்லேலூயா. ஆமா, சோம்பல்தனமா இருக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அசதியா இருக்காதீங்க. ஆமென். நீங்க நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. ஆமா, என்ன நல்லது செஞ்சு என்ன புண்ணியத்தை கண்டேன் பாஸ்டர், நான் எவ்வளவு நல்லது செஞ்சேன் பாஸ்டர், ஆனா என்னதான் பின்னாடி பேசுறாங்க, என்னதான் தூத்துறாங்க, என்னதான் குற்றப்படுத்துறாங்க, என்னதான் குறை சொல்றாங்க. ஏன் பாஸ்டர் நீ கூட என்ன இப்படிதான் பாஸ்டர் திட்டுற? அல்லேலூயா. சோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளை, கனி இருக்கிற மரத்துக்கு தான் கல்லடி வருமே தவிர, கனி இருக்கிற மரத்துக்கு தான் கல்லடி வருமே தவிர சும்மா காய்க்காத மரத்துக்கு வராதியா, காய்க்காத மரத்துக்கு வராதியா. கர்த்தரை நேசிக்கிறார், கர்த்தரை விரும்புகிறார். உங்ககிட்ட கனி இருக்கு, கர்த்தர் அதை பார்த்ததுனாலதான் நீ அசதியா இருக்காதுன்ற ஒரு செய்தியை கர்த்தருக்கு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உணர்வு அடைஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? முடிக்க போறோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஏசப்பா இனிமே நான் அசதியா இருக்க மாட்டேன்பா. ஆமென். காடானாலும் மேடானாலும் நான் கர்த்தருக்கு பின் சொல்லுவேன். என்ன சூழ்நிலைகளின் வாழ்க்கையில வந்தாலும், எந்த அளவுக்கு நான் என் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக பிரயாசப்படுகிறோனோ, உழைக்கிறோனோ, உன் குடும்பத்துக்காக உழைச்சி நீ என்னத்தை பலனை கண்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா உனக்கு என்ன நன்மை வந்திருக்கு? அல்லேலூயா. உன்னை குற்றதான் படுத்துவாங்க, உன்னை குறைதான் சொல்லுவாங்க. நீ ஓடி ஓடி உழைச்சி நீ உழைக்கும் பொழுது உனக்கு வலி, வேதனை, நெருக்கம், எவ்வளவு பாடு அது உனக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தருக்கு தெரியும். உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா உன்னை ஈஸியா சொல்லுவாங்க, ஆமா என்ன பண்ணிட்டு வர, என்ன இவ்வளவு நேரம் நீ என்ன அப்படி என்ன பண்ணிட்ட, நான் செய்ய வேலை, இப்படி எல்லாம் உன்னை குற்றப்படுத்துவாங்க, உன்னை குறை சொல்லுவாங்க, உன்னை வேதனை இன்னும் உன்னை உடைப்பாங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கிற, நீ உடைக்கப்பட கர்த்தர் உன்னை பெருக செய்து கொண்டே இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் கரத்துல இருந்து அப்பம் பிற்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. அது உடைக்கப்பட்டதுனால 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எவ்வளவு பேருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறினது. நீ உடைக்கப்படுவதை குறித்து கவலைப்படாத சகோதரா, கவலைப்படாத சகோதரியே, நீ உடைக்கப்படுவது நல்லது. கர்த்தருடைய கரத்துல உடைக்கப்பட விட்டுக்கொண்டு இந்த உலகத்து கரத்துல வேண்டாம், கர்த்தருடைய கரத்தில் நீ உடைக்கப்படுவது நல்லது. நீ பெருகுவாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். எத்தனை பேர் விரும்புறீங்க? கல்லடி, சொல்லடி, குற்றம், குறை, எவ்வளவு காரியங்களை நான் தாங்கிட்டேன் பாஸ்டர். நான் நன்மை செய்வேன், ஆனால் எனக்கு தீமை செய்ய அவர்கள் வாஞ்சிக்கிறாங்க, தீமை செய்ய விரும்புறாங்க. பயப்படாத, கலங்காத, அவங்க பார்த்து நீ சோர்ந்து போயிடாத, அசதியா போயிடாத. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகம் அப்படிதான் பேசும், இந்த உலகம் அப்படிதான் சிந்திக்கும், அப்படிதான் பார்க்கும். இந்த உலகம் அப்படிதான். உன் கூட பழகிறவங்க பேசுறவங்க எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது, எல்லாரையும் நீ நம்பவும் முடியாது. இந்த உலகத்தை நீ பார்க்காத, உன்னை பார்க்கிற ஒருவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், அவர் உன் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகள் எல்லாரும் ஒழுங்கால் படிக்கிறோம். 1 யோவான் 3:1 சொல்லுகிறது, அவர் இருக்கிறவரமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3. அல்லேலூயா. எல்லாம் ஒழுங்கால
அந்த வசனத்தை வாசியுமா. ஹல்லேலூயா. நீங்களும் ஒன்னியவான் 3:1-3. பிரைஸ் தி லார்ட். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதுமான நாங்கள் நோக்கி பார்த்ததுமான எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்துல வெளிப்பட்டது பிதாவிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை, அந்த வார்த்தையை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். அதையே உங்களுக்கு இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க ஐக்கியம் எங்க பிதாவோடும், ஆமென், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குது. இந்த உலகம் 1000 சொல்லட்டும், என்ன சொல்றது, அதை பத்தி கவலை கிடையாது. ஆமென். 1:3 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதம் இருக்கும் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாவோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் இருக்கிறோம், இந்த ரூபத்தில் இருக்கிறோம். ஒரு நாள் உண்டு என் கர்த்தர் இந்த பூமியில வரப்போகிறார். தம்முடைய பிள்ளைகளை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எந்த மேனியில எந்த ரூபத்தில் எப்படி இருக்கிறாரோ அவரை போல அவருக்கு ஒப்பாகவே நம்ம மாற போகிறோமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அந்த ரூபத்துக்கு நம்ம மாறணும், அவருக்கு ஒப்பானவர்களாய் மாறணும். இந்த பூமியில வாழும் பொழுது அவருக்காக 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 எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்று எண்ணி கர்த்தருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ விட்டு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வரும் நாளில் கரம் அசைத்துக் கொண்டு செல்ல அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே இந்த நற்செய்தியை, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட தேவ பிள்ளையை, நீ அசதியா இருந்திராது, அசதியா இருந்திராது, அசதியா இருந்திராது. மீண்டும் மீண்டும் ஆவியாக சொல்லுகிறார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அனல் முட்டி எழுப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கை அக்னியாய் மாறட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சாட்சி எழுப்பு. கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். கோடியான தூதர்களோடு கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வருகையை அவரை கரம் கொண்டு அசைத்து அவரோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு, அவரோடு கூட அவருடைய ரூபத்துக்கு ஒப்பாய் மாறும்படியாக உன் கிரியைகள் இப்பொழுது மாற்றப்படட்டும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, நீங்க தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்க இனி அசதியா இருக்க மாட்டோம்ப்பா. உலக பொருட்களால நம்ம சிநேகிதர்களை சம்பாதிக்கிறவர்களாக, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை வரங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக, 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு நல்ல வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நீர் கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பை, அந்த நித்திய ஜீவனை, அழியாத ஜீவனை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு அந்த நித்திய ஜீவன் அப்பா உமது அன்பில, சிலுவை அன்பில இருக்கிறது என்பதை காண்பித்து கொடுத்து, அந்த வசனத்தை ஜனங்களுக்கு காண்பிக்க முடியாவிட்டாலும் உம்முடைய அன்புக்குள்ள இந்த பிள்ளைகள் பூர்ணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.